ஏஜிஎஸோட தயாரிப்புல வெளியாகி இருக்கிற டிராகன் படம். இந்த படத்துல வந்து பிரதீப் ரங்கநாதன், அனுபமா பரமேஸ்வரன், கே எஸ் ரவிக்குமார், மிஸ்கின், கௌதம் மேனன் ஒரு பெரிய நட்சத்திர பட்டாளமே இருக்காங்க. அஸ்வத் மாரிமுத்து இதுக்கு முன்னாடி ஓமை கடவுளை படம் எடுத்தவர். ஸோ படத்துக்கு ஆல்ரெடி ஹைப் ஜாஸ்தி, அதே மாதிரி விமர்சனங்களும் ஜாஸ்தி. அதே மாதிரி தான் படத்தை போய் உட்காந்து பார்த்தோம். பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஹாஃப்லாம் பார்க்கும்போது ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருந்துச்சு. ஏன்னா இது ஏற்கனவே டான் படத்தில் வந்த கதையை திருப்பி எடுத்து வச்சிருக்காங்க, இது என்ன பெரிய எந்த கதை அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தோணுச்சு. பட் அந்த இன்டர்வல் பிளாக்ல மிஸ்கினும் கௌதம் மேனன், அதே மாதிரி அந்த பிரதீப் ரங்கநாதன் அந்த ஒரு ஐடி கம்பெனியில் நடக்கிற அந்த ஒரு சீன் படத்தை எட்ஜில் உட்கார வச்சுச்சு. இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த படம் போன வேகம் ஒன்று இருக்கு பாத்தீங்களா? அந்த வேகம் வந்து உண்மையிலேயே வந்து அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப பொறுமையோட பார்த்துருந்தோம்னா இந்த செகண்ட் ஹாஃப் வந்து வேற லெவலா இருக்கும். அந்த அளவுக்கு வந்து ஒரு செல்ஃப் ரியலைசேஷனை பத்தி ஒரு சூப்பர் டூப்பர் ஸ்டோரியை வந்து அஸ்வத் மாரிமுத்து கொடுத்துருக்காரு. நம்ம அதுலயே அவர் ரோல் பண்ணுவாரு. நம்ம ஜென்ரலாவே இன்டர்வியூஸ்ல பார்க்கும்போது அஸ்வத் மாரிமுத்து என்னென்ன பண்ணா, ஒரு படம் பண்ணிட்டு பயங்கரமா ஆட்டிடியூட் காட்டுறான்ப்பா அப்படின்னு தோணும் இல்லையா? இதுலயுமே ஒரு ஆட்டிடியூட் காட்டுவாரு. திறமூலம் ஆட்டிடியூட் காட்டுறதுல என்ன தப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா பண்ணியிருப்பாரு. அண்ட் பிரதீப் ரங்கநாதன் முன்னாடி சொன்ன ஒரு விமர்சனம் தான். அவருக்கு ஒரு ப்ரூஸ்லி மாதிரி ஒரு விஷயங்களை பண்றாரு. சம்டைம்ஸ் தனுஷ் அப்படியே இமிடேட் பண்றாரு, பழைய தனுஷை கொஞ்சம் மாத்திட்டு அவருடைய ஓன் ஸ்டைல சில விஷயங்கள் பண்ணலாம். அனுபமா பரமேஸ்வரன் ஒரு தேவதை மாதிரி உள்ள வந்துட்டு அப்படி ஆடி ஸ்கோர் பண்ணிட்டு போறாங்க. அந்த ஓப்பனிங் சீன்ல அந்த ஈடுப காட்டுற ஒரு சீன் போதும். ஆக்சுவலா டோட்டலா எல்லாருமே ஃபிளாட்டர் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் செல்ஃப் ரியலைசேஷன்ல செம்மையா ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க. இதுல ஹைலைட்டா சொல்ல வேண்டிய ஒரு ஆள் யாரு அப்படின்னா மிஸ்கின். பொதுவாகவே மிஸ்கின் அப்படின்னாலே விமர்சனம் தான் அப்படிங்கிற அளவுக்கு இன்னைக்கு ரொம்ப ட்ரெண்ட் ஆயிட்டாரு. அப்படிப்பட்ட மிஸ்கின் உள்ள ஒரு படத்துல பண்றாரு அப்படின்னும் போது கண்டிப்பா ஒண்ணு அவரை வில்லனா பார்த்திருப்போம், இல்ல ரொம்ப அப்பாவியா பார்த்திருப்போம். பட் ஒரு ஒரு ரியலிஸ்ட் கேரக்டரா ஒரு கேரக்டரா இதுல ஒரு பிளே பண்ணிருப்பாரு. லிட்டரலா டான் படத்துல எஸ் ஏ சூர்யா ரோல் மாதிரி தான் பண்ணிருப்பாரு. பட் எஸ் ஏ சூர்யா அவருக்கு உண்டான ஒரு ஸ்டைல் இருக்கும், இது வந்து இவருக்கு உண்டான ஒரு ஸ்டைல்ல ஒரு சூப்பரா ஒரு பிளே பண்ணிருப்பாரு. இந்த படத்துல வந்து லியான் ஜேம்ஸ் வந்து மியூசிக் பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்துல கொஞ்சம் ஒரு மாதிரி டல்லா தான் இருந்துச்சு. பட் செகண்ட் ஆஃப் பிஜிஎம்மும் சரி, அந்த பாடல்களும் சரி, அங்கங்க நமக்கு வந்து ஜிவியை கொஞ்சம் ஞாபகப்படுத்துற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் வந்து ஓகே, இந்த மூவிஸ்க்கு எல்லாமே கரெக்டா இருந்துச்சு. படம் விஷுவலி ரொம்ப 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 பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க. ரியாலிட்டி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு. இந்த ஆர்ட் ஒர்க் இருக்கு இல்லையா, இந்த படத்துடைய அந்த ஆர்ட் ஒர்க் வந்து அவ்வளவு சூப்பரா கிரிப்பிங்கா இருந்துச்சு. ஓவராலா என்னன்னா, இன்னைக்கு இருக்கிற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நமக்கு வந்து ரொம்ப ஈஸியா இன்ஜினியரிங் சப்ஜெக்டும் சரி, இன்னைக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. பட் இந்த லவ் ஹேண்டில் பண்ற விதம்னு ஒன்று இருக்கு இல்லையா, இந்த லவ் எப்படி ஹேண்டில் பண்றோம், எந்த ஸ்டேட்டஸ்ல ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஒரு தடுமாற்றம் இருக்கு இல்லையா, அதையுமே இதுல சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து அழுத்தி சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, ஒரு அப்பா எவ்வளவு தூரத்துக்கு தியாகம் பண்ணக்கூடிய ஒரு அப்பாவும் இருப்பாரு. அதே மாதிரி அப்பாவுக்கு தப்பா பிறகுற பிள்ளைகளும் இருக்கும். இந்த பிள்ளையும் ஒரு பக்கம் ரியலைஸ் பண்ணும்போது வாழ்க்கை எவ்வளவு அழகா இருக்கும், சின்னதா இருந்தால் எவ்வளவு நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப அழுத்தமா கிளைமேக்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஓவராலா பார்க்கும்போது டிராகன் படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் பொறுமையா பார்த்துட்டோம் அப்படின்னா செகண்ட் ஹாஃப் வந்து உங்களை வந்து நெகிழ வைக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான படம். எங்களோட இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. வேற ஏதாவது கருத்துக்கள்ல முரண்பாடு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்லயும் கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.